தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையால் ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் தேங்கி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், அந்த பகுதிகளில் தற்போது மழை பொழிவினுடைய தாக்கம் எப்படி இருக்குது? போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கா? அதாவது சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் உள்ளிட்ட இந்த பகுதிகளில் பிற்பகல் 3 மணி அளவிலிருந்து 4 மணி வரை 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் குரோம்பேட்டை பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையான ஜிஎஸ்டி சாலையில் நீர்த்தேக்கம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இடதுபுற ஓரமாக அந்த நீர்த்தேக்கம் ஒரு முழங்கால் அளவு நீர்த்தேக்கம் ஏற்பட்டதால் அங்கு வாகன ஓட்டிகள் அந்த நடுப்பகுதி ஒரு வழி சாலை மாதிரி ஒரு ஓரமாக செல்லும் நிலை ஏற்பட்டது. இதனால் அதன் பின் ஒரு சென்னை நோக்கி வரும் வாகனங்கள் குரோம்பேட்டை மற்றும் அதை தாண்டி ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அணிவகுத்து நிற்கும் காட்சிகளை காண முடிந்தது. ஆனாலும் இது ஒரு சுமார் 1.5 மணி நேரமாக இந்த போக்குவரத்து இன்னும் சீர் செய்யப்படவில்லை. ஆனால் தற்போது மழை நின்றுவிட்டது. ஆனால் இங்க நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் வர இங்க தாமதமான நிலையில் தற்போதுதான் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒரு ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு வந்துள்ளனர். அவர்கள் அங்குள்ள அந்த மழைநீரை வெளியேற்றத்துக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். ஆனாலும் போக்குவரத்து தொடர்ந்து இங்கே பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ள நிலையில் போக்குவரத்து போலீசாரும் அதனை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.